முந்தினத்து பெங்களூர் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். நேற்று வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். காலையில் போகும்போது எனக்கு லால்பாகில் தான் போனோம். 180 டிக்கெட் ஆச்சு. அங்கேருந்து மண்டபத்துக்கு போகிறதுக்கு ஒரு 100 அப்படி கணக்காகி போச்சு. ஆனால் நேற்று வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. வரும்போது சம்பவம் என்னென்னா, எனக்கே ஒரு ஆச்சரியம். ஒரு ஆளுக்கு 45 தான் ஆச்சு நாங்கள் வீட்டு வந்து சேர்கிறதுக்கு. அப்படின்னா பெங்களூர்லேருந்து சுகர் மில் வர்றதுக்கு 45 தான் ஆச்சு. எனக்கே பெரிய ஆச்சரியம். பஸ்ஸில் போயிருந்தால் கூட 250 300 கணக்காயிருக்கும் ஒரு ஆளுக்கு. அப்புறம் அங்கேருந்து திருப்பியும் வீட்டுக்கெலாம் வேறு சேர்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 பேருக்கு 1000 கணக்காயிருக்கும். ஆனால் நேற்று வந்து நாங்கள் ஒரு 100 வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அது எப்படின்னா, ஒரு 9 மணிக்கு கண்ட்ரோல்மெண்ட்டில் போய் டிக்கெட் வாங்கிறதுக்கு உள்ளே போனால் அந்த லேடி வந்து 3:30 மணிக்கு தான் உங்களுக்கு வண்டி அப்படின்னு சொல்லிச்சு. 3:30 மணிக்கு சொல்கிற ஆள் ஃபஸ்ட்டு டிக்கெட் கொடுத்துடுச்சேங்கிட்ட 2 பேருக்கு 70 டிக்கெட் போட்டு. எனக்கு வேறு டென்ஷன், என்னடா டிக்கெட் வேறு வாங்கிட்டோம், 3:30 மணிக்கு வண்டி சொல்லுது எப்படின்ட்டு. சரி அப்படியே வந்தால் மொல்லமாக வந்துட்டு உள்ளே எதுக்கும் ஒரு என்கொயரி பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே டிடிஆர்கிட்ட போய் கேட்டேன். சார் இது மாதிரி வண்டி எதுனா இருக்குதா அப்படின்ட்டு. அவர் 9:50 வண்டி ஒன்று வரும் பாருங்க அப்படின்னாரு. 9:50 வண்டியா? அப்புறம் ஏன்டா அந்த டிக்கெட் கவுண்டரில் அந்த லேடி சொல்லன்னு எனக்கு ஒரு டவுட்டு. இருந்தாலும் திருப்பி இன்னொரு ஆளுக்கு விசாரித்தேன். நான் இது ஏன் சொல்கிறேன்னா, எப்போவுமே ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்பாதீங்க. இன்னும் 2-3 இடத்துல என்கொயரி பண்ணுங்கள். 2-3 இடத்துல என்கொயரி பண்ணிட்டு அதில் 4 பேர்கிட்ட என்கொயரி பண்ணிட்டு 3 பேர் ஒரே மாதிரி சொன்னால் அதுதான் உண்மை. ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு நேற்று நான் கற்றுக்கிட்டு. அப்போ அந்த டிடிஆர்கிட்ட கேட்கும் போது அவர் வந்து வண்டி 9:50 வண்டி பேசஞ்சர் ஒன்று வரும் பாருங்கள் அப்படின்னார். சரி ஓகே, நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. வீட்டில் போய்ட்டு பேசஞ்சரில் டிக்கெட் 35 2 பேரும் வந்து ஜோலார்பேட்டை கரெக்டாக இறங்கும் போது 12:30 அங்கே என்கொயரி பண்ணும்போது நம்மளுக்கு அங்கேருந்து வந்து லோக்கல் ஒன்று இருக்குது, ஜோலார்பேட்டிலேருந்து காட்பாடி வர்றதுக்கு. அந்த காட்பாடி வர்றது வரைக்கும்னா நான் வந்து ஆம்பூர் இறங்கினா கூட ஆம்பூர்லேருந்து திரும்பி 10 ரூபா டிக்கெட் கொடுத்து வரணும். நான் என்ன நினச்சேன், சரி பச்சைக்குப்பம் இறங்கிக்கலாம், பச்சைக்குப்பம் நிற்கும் அப்படின்ட்டு. எனக்கு ஜோலார்பேட்டிலேருந்து பச்சைக்குப்பம் வர்றதுக்கு 10 ரூபா தான் டிக்கெட். இது உங்களால் நம்ப முடியுமா? நானே நேற்று நினச்சி பார்க்கலைங்க. ஜோலார்பேட்டிலேருந்து ஆம்பூர் சுகர் மில்லுக்கு கிட்டத்தட்ட 10 ரூபாவில் வந்து சேர்ந்துட்டோம். 2 பேருக்கு 20 ரூபா ஆச்சு. பஸ்ஸில் வந்திருந்தால் கூட எப்படி பார்த்தாலும் ஒரு 100 ரூபா ஆகிருக்கும். எங்களுக்கு சேவிங்ஸ் தான் நேற்றெல்லாம். இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பஸ்ஸில் வரணும்னு நினச்சா வந்திருக்கலாம். ஆனால் அதே டைமிங் தான் ஆகிருக்கும். என்ன ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கும். என் கணக்கு எப்படின்னா, சேவிங்ஸ் வந்து சம்பாரிச்சிட்டு செலவு பண்ணுறது வேறு, அதை சம்பாதிக்காமல் சேவிங்ஸ் பண்ணுறது வேறு. இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கொஞ்சம் யோசித்து பண்ணோம்னா ஓரளவுக்கு சேவிங்ஸ் ஆகும். ஏன்னா இப்போல்லாம் வந்து யாருக்கிட்டையுமே டைமிங் இல்லை, யோசிக்கிற டைமிங்கும் இல்லை. டக்குன்னு என்னன்றான், உபேர் புக் பண்ணுன்றான், காரை புக் பண்ணுன்றான், பஸ்ஸில் ரெட் பஸ் புக்